அரேபியக் கடலின் அலைகளைக் கடந்து சிந்துபாத்தின் கப்பல் இப்போது தமிழ்நாட்டின் எல்லையை அடைந்தது. தென்றல் காற்று மெல்ல வீச கப்பல் கன்னியாகுமரியின் கரையைத் தொட்டது. அங்கே 3 கடல்கள் சங்கமிக்கும் அழகைக் கண்டு சஸ்திகா வியந்து போனாள். பாப்பாய் தனது புகைக்குழாயை ஊதினான். சிந்துபாத் தனது வரைபடத்தை விரித்து பார்த்தான். பாப்பாய் தரைக்கு வந்ததும் அங்கே இருந்த ஒரு வயதான மீனவர் தாகத்தால் தவிப்பதைக் கண்டான். சஸ்திகா ஓடிச் சென்று தனது சிறிய குடுவையில் இருந்த நீரை கொடுத்தாள். அந்த மீனவர் நன்றியுடன் அவர்களைப் பார்த்தார். மகளே, இந்த பாலைவன மணல் கடந்த உங்கள் பயணம் இனிமையானது. ஆனால் இங்கே ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது என்றார். அவர் சொன்னது போல அந்த பகுதியில் ஒரு பெரிய கடல் அரக்கன் ஒளிந்திருந்தான். அந்த அரக்கன் கடலின் முத்துக்களை எல்லாம் திருடி மறைத்து வைத்திருந்தான். சிந்துபாத் தனது வாளை உருவினான். பாப்பாய் தனது பையிலிருந்து கீரை டப்பாவை எடுத்தான். ஆனால் சஸ்திகா தடுத்தாள். அந்த அரக்கன் ஏன் திருடுகிறான் என்று நாம் கேட்க வேண்டும் என்றாள். அவர்கள் கடலுக்கு அடியில் சென்றபோது அந்த அரக்கன் அழுது கொண்டிருப்பதைக் கண்டனர். அவனது காலில் ஒரு பெரிய நங்கூரம் தைத்திருந்தது. பாப்பாய் தனது அசாத்திய பலத்தால் அந்த நங்கூரத்தை பிடுங்கி எறிந்தான். சஸ்திகா அவனுக்கு மருந்து போட்டாள். அந்த அரக்கன் மகிழ்ச்சியில் தான் திருடிய முத்துக்களை எல்லாம் மக்களிடமே திருப்பிக் கொடுத்தான். பாப்பாய் சொன்னான், பலம் என்பது மற்றவர்களை அடிப்பதில் இல்லை, மற்றவர்களின் வலியை போக்குவதில்தான் இருக்கிறது என்று. அங்கிருந்து அவர்கள் தஞ்சாவூருக்கு பயணம் செய்தனர். சோழ நாட்டின் வயல்வெளிகள் அவர்களுக்கு பசுமையான வரவேற்பு அளித்தன. அங்கே ஒரு பெரிய கோபுரம் வானை தொட்டு நின்றது. சிந்துபாத் அந்த தமிழ் எழுத்துக்களை வியந்து பார்த்தான். தமிழ்நாட்டின் பெருமையை உணர்ந்த அவர்கள் அங்கே இருந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்தனர். சஸ்திகாவின் அன்பு, பாப்பாயின் பலம் மற்றும் சிந்துபாத்தின் அறிவு ஆகிய மூன்றும் இணைந்து தமிழ் மண்ணில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின. அவர்கள் சென்ற இடமெல்லாம் மகிழ்ச்சி பரவியது. அன்பே உலகத்தின் மிகப்பெரிய ஆயுதம் என்பதை அவர்கள் உணர்த்தினர். தஞ்சாவூர் பெரிய கோயிலின் நிழலில் அவர்கள் ஒதுங்கியபோது வானம் திடீரென்று இருண்டது. மேகங்கள் கருமையாகி இடி முழங்கியது. அங்கே மீண்டும் ஒரு மாயை உருவானது. ஜாரோ என்ற மந்திரவாதி இப்போது ஒரு பெரிய மணல் சிலையாக மாறி அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றான். சிந்துபாத் தன் வாளை தயார் செய்தான். பாப்பாய் தனது புஜங்களை தட்டினான். ஆனால் சஸ்திகா மட்டும் அமைதியாக அந்தச் சிலையை உற்று பார்த்தாள். அந்தச் சிலை தஞ்சையின் விவசாயத்தை பாதிக்கும் வகையில் காவிரியின் நீரை தடுத்து நிறுத்தியிருந்தது. நீர் இல்லாமல் வயல்கள் காய்ந்து கிடப்பதைக் கண்டு சஸ்திகாவின் மனம் உருகியது. பாப்பாய் அந்த மணல் சிலையை நோக்கி ஓடினான். அவன் தனது பலத்தினால் அந்தச் சிலையை தகர்க்க முயன்றான். ஆனால் மணல் சிதறி மீண்டும் மீண்டும் ஒன்று சேர்ந்தது. சிந்துபாத் சொன்னான், பாப்பாய், இது சக்தியால் முடியும் காரியம் அல்ல, இதற்கு பின்னால் ஏதோ ஒரு தந்திரம் இருக்கிறது. சஸ்திகா கோயிலின் சுவரில் இருந்த ஒரு இரகசிய கல்லை தொட்டாள். அந்த பாறையில் ஒரு நீர்வீழ்ச்சியின் படம் செதுக்கப்பட்டிருந்தது. அவள் அதை தொட்டதும் பூமிக்கு அடியிலிருந்து ஒரு ஊற்று நீர் பீரிட்டு எழுந்தது. அந்த தூய நீர் மணல் சிலையின் மேல் பட்டதும் ஜாரோவின் மந்திரம் கரையத் தொடங்கியது. மணல் சிலை மெல்ல மெல்ல கரைந்து சாதாரண மண்ணாக மாறியது. தடுக்கப்பட்டிருந்த காவிரி நீர் இப்போது பெருக்கெடுத்து ஓடியது. விவசாயிகள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். பாப்பாய் தனது கீரை டப்பாவை சாப்பிட்டுவிட்டு விவசாயிகளுக்கு வயல் வேலைகளில் உதவி செய்தான். சிந்துபாத் தனது கப்பலில் இருந்த அரிய வகை விதைகளை மக்களுக்கு வழங்கினான். சஸ்திகா அங்கே இருந்த குழந்தைகளுடன் விளையாடினாள். அன்பும் அறிவும் இணைந்தால் எந்த ஒரு தடையையும் தகர்க்கலாம் என்பதை தமிழ் மண் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அங்கிருந்து அவர்கள் மதுரை மாநகரை நோக்கித் தங்கள் பயணத்தை தொடங்கினர். மதுரையின் மல்லிகை பூ மணம் அவர்களை வரவேற்றது. அங்கே ஒரு புதிய மர்மம் அவர்களுக்கு காத்திருந்தது. பாண்டிய நாட்டின் புதையல் ஒன்று காணாமல் போயிருந்தது. அதை தேடி அவர்கள் வைகை ஆற்றின் கரையோரம் நடந்தனர். பயணம் நீண்டுகொண்டே சென்றது. ஒவ்வொரு அடியிலும் ஒரு பாடம், ஒவ்வொரு மனிதரிடமும் ஒரு அன்பு என தமிழகம் அவர்களை அரவணைத்தது. சஸ்திகாவின் திசைகாட்டி இப்போது மதுரையின் மீனாட்சி அம்மன் கோயிலை நோக்கித் திரும்பியது. அங்கே ஏதோ ஒரு அதிசயம் நடக்கப்போவதை அவர்கள் உணர்ந்தனர். மதுரை மாநகரின் வீதிகளில் அவர்கள் நுழைந்தபோது மல்லிகை பூக்களின் நறுமணம் எங்கும் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த நறுமணத்திற்கு இடையே ஒருவித கவலை அப்பியிருப்பதை சஸ்திகா உணர்ந்தாள். மதுரையின் ராணியின் கிரீடத்தில் இருந்த விலைமதிப்பற்ற நீலக்கல் காணாமல் போயிருந்தது. அது இல்லாவிட்டால் நகரின் செழுமை மங்கிவிடும் என்று மக்கள் அஞ்சினர்.
சிந்துபாத் தனது பழைய குறிப்புகளை புரட்டினான். வைகை ஆற்றின் அடியில் ஒரு இரகசிய சுரங்கம் இருப்பதாகவும் அங்கே ஒரு மாயக்கரடி அந்த நீலக்கல்லை காவல் காப்பதாகவும் அவன் கண்டறிந்தான். பாப்பாய் ஆற்றில் குதிக்கத் தயாரானான். சஸ்திகா அவனிடம் ஒரு சிறிய அகல் விளக்கை நீட்டினாள். பாப்பாய் மாமா, இருளில் இது உங்களுக்கு உதவும் என்று சொன்னாள். ஆற்றின் ஆழத்தில் அவர்கள் சென்றபோது அந்த மாயக்கரடி அவர்களை வழிமறித்தது. அதன் கண்கள் நெருப்பு பிழம்பாய் ஜொலித்தன. பாப்பாய் தனது கீரை பலத்தால் அந்த கரடியின் கைகளை பிடித்தான். ஆனால் அந்த கரடி வலிமையால் தாக்கவில்லை. அது ஒரு புதிரை போட்டது. எவன் ஒருவன் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கிறானோ அவனுக்கே இந்த நீலக்கல் சொந்தம் என்றது. சிந்துபாத் உடனே சொன்னான், நாங்கள் எங்களுக்காக வரவில்லை, மதுரையின் மக்கள் பசியின்றி வாழ வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறோம். சஸ்திகா அந்த கரடியின் அருகில் சென்று அதன் தலையை வருடினாள். அந்த அன்பான தொடுதல் பற்றதும் மாயக்கரடி ஒரு அழகான தேவதையாக மாறியது. அந்த தேவதை சொன்னாள், பல நூற்றாண்டுகளாக அன்பிற்காக காத்திருந்தேன். இன்று ஒரு குழந்தையின் கைகளால் நான் விடுதலை பெற்றேன் என்று கூறி அந்த நீலக்கல்லை கொடுத்தது. மதுரை மக்கள் அந்த புதையலை திரும்பப் பெற்றதும் மீண்டும் மகிழ்ச்சி அடைந்தனர். அங்கிருந்து அவர்கள் பனி படர்ந்த மலைகளை நோக்கி பயணம் செய்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஜாரோ தனது இறுதி மாய வலையை விரித்திருந்தான். அங்கே மூலிகைகள் நிறைந்த காடுகளில் ஒரு பெரிய தீ மூட்டப்பட்டிருந்தது. அது காட்டின் அமைதியைச் சீர்குலைத்தது. பாப்பாய் தனது பலத்தால் மரங்களை வெட்டாமல் தீயை அணைக்க வழிகளை உருவாக்கினான். சிந்துபாத் மலைவாழ் மக்களுடன் இணைந்து ஜாரோவின் இருப்பிடத்தை கண்டுபிடித்தான். சஸ்திகா தனது திசைகாட்டியை ஆகாயத்தை நோக்கி பிடித்தாள். திசைகாட்டியிலிருந்து வெளிப்பட்ட ஒளியால் ஜாரோவின் மந்திரக்கோல் உடைந்தது. ஜாரோ தனது தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். இறுதியாக அவர்கள் அனைவரும் வங்கக்கடலின் அலைகளில் மீண்டும் ஒருமுறை பயணம் செய்தனர். தமிழகத்தின் ஒவ்வொரு ஊரும் அவர்களுக்கு ஒரு நீதியை கற்பித்தது. அன்பு பலத்தை விட பெரியது, அறிவு அகங்காரத்தை விட மேலானது, ஒற்றுமை எதையும் சாதிக்கும் என்பதே அந்த பாடங்கள். சஸ்திகா, சிந்துபாத் மற்றும் பாப்பாய் ஆகியோரின் இந்த நீண்ட பயணம் ஒரு பெரும் காவியமாக தமிழ் மண்ணில் நிலைத்து நின்றது. மலையிலிருந்து இறங்கிய அவர்கள் இப்போது சோழ நாட்டின் கடற்கரை நகரமான பூம்புகாரை அடைந்தனர். அங்கே கடலும் காவிரியும் சங்கமிக்கும் இடத்தில் ஒரு பெரிய அதிசயம் காத்திருந்தது. கடலுக்கு அடியில் ஒரு பழங்கால நகரம் மூழ்கியிருப்பதை சிந்துபாத் கவனித்தான். அந்த நகரத்தின் பெயர் காவிரிப்பூம்பட்டினம். அங்கே ஒரு இரகசிய நிலவரையில் உலகையே காக்கும் ஒரு மந்திர மணி இருப்பதாக கேள்விப்பட்டனர். பாப்பாய் தனது மூச்சை அடக்கிக் கொண்டு கடலுக்குள் குதித்தான். சிந்துபாத் தனது பழைய மாலுமி கருவிகளுடன் பின் தொடர்ந்தான். சஸ்திகா கப்பலில் இருந்து அவர்களுக்கு வழிகாட்டினாள். கடலுக்கு அடியில் சென்றபோது அவர்கள் ஒரு பெரிய முத்துச் சிப்பியைக் கண்டனர். அந்த சிப்பிக்குள் அந்த மந்திர மணி ஒளிந்து கொண்டிருந்தது. ஆனால் அதை ஒரு மாபெரும் சிலந்தி போன்ற கடல் உயிர் பாதுகாத்து வந்தது. பாப்பாய் தனது பலத்தை பயன்படுத்த முயன்றபோது அந்த சிலந்தி வலைகளை வீசி அவனைச் சுற்றியது. சிந்துபாத் தனது வாளால் அந்த வலைகளை அறுக்க முயன்றான். ஆனால் அது மேலும் பலமானது. அப்போது சஸ்திகா கப்பலில் இருந்து ஒரு தமிழ் பாடலை பாடத் தொடங்கினாள். அந்த மெல்லிசை கடலுக்கு அடியில் எதிரொலித்தது. அந்த இசையை கேட்டதும் கடல் சிலந்தி அமைதியானது. அது ஒரு சாபத்தினால் சிலந்தியாக மாறியிருந்த ஒரு காவல் வீரன் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். சஸ்திகாவின் அன்பான இசை அந்தச் சாபத்தை நீக்கியது. அந்த வீரன் அவர்களுக்கு அந்த மந்திர மணியை கொடுத்தான். அந்த மணி ஒலிக்கத் தொடங்கியதும் தமிழகம் முழுவதும் மழை பொழிந்து நிலம் செழிக்கத் தொடங்கியது. பாப்பாய் சொன்னான், வலிமை என்பது கைகளில் மட்டும் இல்லை, அது நாம் பாடும் அன்பான இசையிலும் இருக்கிறது என்று. அங்கிருந்து அவர்கள் ராமேஸ்வரம் நோக்கித் தங்கள் பயணத்தை தொடங்கினர். அங்கே ஒரு நீண்ட மணல் திட்டு இலங்கையை நோக்கிச் சென்றது. சிந்துபாத் சொன்னான், இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம், அங்கே ஒரு பாலம் மறைந்து கிடக்கிறது என்று. சஸ்திகா அந்த மணலில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு சிறிய அணில் அவளிடம் வந்தது. அந்த அணில் அவர்களுக்கு ஒரு இரகசிய வழியைக் காட்டியது. அந்த வழியாகச் சென்றபோது அவர்கள் ஜாரோ விட்டுச் சென்ற கடைசி தடையைக் கண்டனர். அது ஒரு பெரிய இருள் சுவர். அந்தச் சுவரை தாண்டினால் மட்டுமே அவர்கள் தங்கள் அரேபிய நாட்டுக்கு திரும்ப முடியும். பாப்பாய் தனது இறுதி கீரை டப்பாவை சாப்பிட்டு அந்தச் சுவரை தள்ளினான். சிந்துபாத் தனது அறிவால் அந்தச் சுவரில் இருந்த ஒரு இரகசிய கதவை கண்டுபிடித்தான். சஸ்திகா தனது திசைகாட்டியை வைத்து அந்த கதவை திறந்தாள்.
தமிழகத்தின் புண்ணிய பூமியில் தங்கள் சாகசத்தை முடித்த அவர்கள் மீண்டும் அரேபியாவை நோக்கித் தங்கள் கப்பலை திருப்பினர். தமிழ்நாட்டின் விருந்தோம்பலும் வீரமும் அன்பும் அவர்கள் நெஞ்சில் நீங்காமல் இடம் பிடித்தன. சஸ்திகா தனது நாட்குறிப்பில் எழுதினாள், உலகம் முழுவதையும் அன்பால் வெல்லலாம் என்பதற்கு தமிழகமே சாட்சி என்று. ராமேஸ்வரம் கடற்கரையிலிருந்து புறப்பட்ட அவர்களின் கப்பல் இப்போது கேரளாவின் மலைகளையும் தாண்டி கர்நாடகாவின் பச்சை பசேல் என்ற காடுகளை நோக்கி நகர்ந்தது. அங்கே மரம் செடி கொடிகள் யாவும் தங்க நிறத்தில் மின்னுவதை சஸ்திகா கண்டாள். சிந்துபா தனது வரைபடத்தை பார்த்து, இது சந்தன காடுகள் நிறைந்த பூமி, இங்கே ஒரு பெரிய யானை கூட்டம் தவித்துக் கொண்டிருக்கிறது என்றான். பாப்பாய் கப்பலை நிறுத்தச் சொன்னான். அவர்கள் காட்டுக்குள் சென்றபோது ஒரு மாபெரும் யானை ஒரு பெரிய பாறை இடுக்கில் கால் சிக்கித் தவிப்பதைக் கண்டனர். பாப்பாய் தனது இரும்பு போன்ற கைகளால் அந்த பாறையை தூக்க முயன்றான். ஆனால் அந்த பாறை ஒரு மந்திரக் கல்லால் ஆனது என்பது அவனுக்கு தெரியவில்லை. சிந்துபாத் அந்த கல்லில் இருந்த பழைய கன்னட எழுத்துக்களை படித்து பார்த்தான். எவன் ஒருவன் இயற்கையை நேசிக்கிறானோ அவனுக்கே இந்த பாறை வழிவிடும் என்று அதில் எழுதியிருந்தது. சஸ்திகா மெதுவாக அந்த யானையின் துதிக்கையை தொட்டு வருடினாள். அவள் தன் பையில் இருந்த சிறிய வெள்ளக் கட்டிகளை அந்த யானைக்கு ஊட்டினாள். அந்த பாசத்தை கண்டதும் அந்த மந்திரப்பாறை தானாகவே கரைந்து நீராக மாறியது. யானை விடுதலையானது. அந்த யானை நன்றியுடன் சஸ்திகாவை தனது முதுகில் ஏற்றிக்கொண்டு காட்டின் இரகசிய பாதை வழியாக அழைத்துச் சென்றது. அங்கே காட்டின் நடுவில் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருந்தது. அதன் அடியில் ஜாரோ ஒளித்து வைத்திருந்த ஒரு இரகசிய பெட்டி இருந்தது. அந்த பெட்டியில் உலகெங்கும் இருக்கும் பசியை போக்கும் ஒரு மந்திர விதை இருந்தது. ஆனால் அந்த நீர்வீழ்ச்சியின் வேகம் யாரையும் உள்ளே விடவில்லை. பாப்பாய் உடனே தனது கீரையைச் சாப்பிட்டுவிட்டு தண்ணீரை தனது கைகளால் தடுத்து நிறுத்தினான். சிந்துபாத் உள்ளே சென்று அந்த பெட்டியை எடுத்து வந்தான். அந்த பெட்டியை திறந்தபோது அதற்குள் இருந்த விதை ஒளியாக மாறி வானத்தில் பரவியது. சஸ்திகா சொன்னாள், இனி உலகில் யாருக்கும் பசி இருக்காது, இந்த மண் எல்லாருக்கும் உணவை வழங்கும் என்று. பாப்பாய் சிரித்துக்கொண்டே சொன்னான், பலம் என்பது பாறையை தூக்குவதில் மட்டுமல்ல, பசித்தவர்களுக்கு உணவளிப்பதிலும்தான் இருக்கிறது என்று. அங்கிருந்து அவர்கள் கோவா கடற்கரை வழியாக மகாராஷ்டிராவின் மலைக்கோட்டைகளை அடைந்தனர். அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகளின் மர்மங்களை அவர்கள் ஆராய்ந்தனர். ஒவ்வொரு குகையிலும் ஒரு பழைய கதை இருந்தது. சிந்துபாத் அந்த கதைகளை சஸ்திகாவுக்குச் சொல்லிக் கொடுத்தான். பாப்பாய் அந்த கோட்டைகளின் உச்சியில் நின்று கடலை பார்த்து தனது நாட்டு மக்களை நினைத்து கொண்டான். தமிழகத்தில் தொடங்கிய அவர்களின் இந்திய பயணம் வடதிசை நோக்கி தொடர்ந்தது. இமயமலையின் பனிச் சிகரங்கள் அவர்களை தூரத்திலிருந்து அழைத்தன. அங்கே ஒரு பெரிய ஞானி அவர்களுக்கு ஒரு புதிய இரகசியத்தைச் சொல்லக் காத்திருந்தார். சஸ்திகா தனது திசைகாட்டியை பார்த்தாள். அது இப்போது பனி படர்ந்த மலைகளை நோக்கிக் காட்டியது. இமயமலையின் பனி படர்ந்த சிகரங்கள் வானத்தை முத்தமிடுவதைப் போல உயர்ந்து நின்றன. சிந்துபாத் தனது கப்பலை ஒரு பாதுகாப்பான துறைமுகத்தில் நிறுத்திவிட்டு பாப்பாய் மற்றும் சஸ்திகாவுடன் மலைப்பாதையில் நடக்கத் தொடங்கினான். அங்கே காற்று மிகவும் குளிராக இருந்தது. பாப்பாய் தனது சட்டையை இறுக்கிக் கட்டிக்கொண்டான். சஸ்திகா தனது சிறிய போர்வையை போர்த்திக்கொண்டு பனிமனிதனைப் போல நடந்தாள். மலை உச்சியில் ஒரு குகை இருந்தது. அங்கே ஒரு முதிய ஞானி தவம் செய்து கொண்டிருந்தார். அவரைச் சுற்றிப் பனி இருந்தாலும் அவர் உடல் ஒரு வெப்பத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தது. சஸ்திகா மெதுவாகச் சென்று அவர் முன்னால் நின்றாள். அந்த ஞானி கண்களை திறந்து பார்த்தார். மகளே, நீ தேடி வந்த அமைதி உன் இதயத்திலேயே இருக்கிறது என்றார். அவர் ஒரு இரகசியத்தைச் சொன்னார். ஜாரோ இப்போது ஒரு பனி அரக்கனாக மாறி இமயமலையின் உச்சியில் ஒளிந்திருக்கிறான். அவன் அங்கே இருக்கும் பனிப்பாறைகளை உருக்கி உலகையே வெள்ளத்தில் மூழ்கடிக்க திட்டமிட்டுள்ளான். பாப்பாய் இதை கேட்டதும் ஆத்திரமடைந்தான். அவன் தனது கீரை டப்பாவை தேடினான். ஆனால் பனியில் உறைந்து அந்த டப்பா திறக்கவில்லை. சிந்துபாத் சொன்னான், பாப்பாய், இங்கே உடல் பலம் வேலை செய்யாது, மன பலம் தான் வேண்டும். சஸ்திகா தனது திசைகாட்டியை ஞானியிடம் காட்டினாள். அந்த ஞானி அதை தொட்டதும் திசைகாட்டி ஒரு ஒளி வாளாக மாறியது. இதை எடுத்துச் செல், இது இருளை கிழிக்கும் அறிவு ஒளியாகும் என்றார். அவர்கள் மலை உச்சிக்குச் சென்றபோது ஜாரோ ஒரு பிரம்மாண்டமான பனி உருவமாக நின்றான். அவன் கைகளை அசைக்க பெரிய பனிப்பாறைகள் கீழே உருண்டு வந்தன. பாப்பாய் தன் தோள்களால் அந்த பாறைகளை தடுத்து நிறுத்தி சஸ்திகாவை பாதுகாத்தான். சிந்துபாத் தனது சாமர்த்தியத்தால் ஜாரோவின் கவனத்தை திசை திருப்பினான். சஸ்திகா அந்த ஒளி வாளை உயர்த்தி பிடித்தாள். அந்த ஒளி ஜாரோவின் மேல் பட்டதும் அவன் உருவம் கரையத் தொடங்கியது.
ஆனால் சஸ்திகா ஜாரோவை அழிக்க விரும்பவில்லை. அவனது இதயத்தில் இருந்த வெறுப்பை அழிக்க விரும்பினாள். அவள் ஜாரோவின் பனி கைகளை பிடித்து கொண்டாள். அந்த அன்பின் வெப்பம் ஜாரோவின் உறைந்த இதயத்தை உருக்கியது. ஜாரோ தனது பழைய மனித உருவத்திற்கு திரும்பினான். அவன் அழுதுகொண்டே சொன்னான், நான் உலகை ஆள நினைத்தேன், ஆனால் அன்பால் ஆளப்படுவதே சுகம் என்று உணர்ந்துவிட்டேன் என்று. இமயமலையின் உச்சியில் இப்போது ஒரு பெரிய அமைதி நிலவியது. ஜாரோ தனது மந்திரங்களை விட்டுவிட்டு அந்த ஞானியிடமே சீடனாகச் சேர்ந்தான். சிந்துபாத், பாப்பாய் மற்றும் சஸ்திகா ஆகிய மூவரும் இந்தியாவின் வடமுனையிலிருந்து தெற்கு நோக்கி பார்த்தனர். பாரதத்தின் பல கலாச்சாரங்கள், பல மொழிகள், பல மனிதர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் இணைப்பது அன்பு மட்டுமே என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அவர்கள் மீண்டும் தங்கள் பயணத்தை முடித்துவிட்டு அரேபிய கடலில் தங்கள் கப்பலைச் செலுத்தினர். சஸ்திகா தனது திசைக்காட்டியை பார்த்தாள். அது இப்போது மகிழ்ச்சியின் திசையைக் காட்டியது. பாப்பாய் தனது புகைக்குழாயை ஊதினான். சிந்துபாத் கடலின் அலைகளுக்கு ஏற்ப கப்பலை திருப்பினான். அவர்களின் இந்த மாபெரும் இந்திய சாகசம் முடிவுக்கு வந்தாலும் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்றும் அழியாது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், அன்பே சிவம், உழைப்பே உயர்வு என்ற தத்துவங்களுடன் அவர்கள் தங்கள் தாயகம் நோக்கி பயணத்தை தொடர்ந்தனர். உலகெங்கும் அன்பை பரப்புவதே அவர்களின் அடுத்த இலக்கானது.